ஆனா கண்டினியூஸ் லைன் கேரளாவிலே எங்களுக்கு தான் ஒரே கம்பெனி. அதாவது இந்த போலியூரித்தேன்ங்கிறது நாங்க யூஸ் பண்றது. இந்த மெட்டீரியலுக்கு வந்து நாங்க 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். இது எவ்வளவு பிரைசிங் சார் நமக்கு? நாங்க வந்து 28 கலர் டிஃபரெண்ட் கலர்ஸ் வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னா கேரளால இருக்கக்கூடிய திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கலர் கோட்டட் ஸ்டீல் ரூஃபிங் ஷீட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ற ஃபேக்டரிக்கு தான் நம்ம வந்து விசிட் பண்ணிருக்கோம். இந்த ஃபேக்டரியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ரூஃப்மேட். சோ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரியோட ஜெனரல் மேனேஜர் ரமேஷன் சார் வந்து நம்ம கூட வந்து இருக்காங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஷீட் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்றத பத்தி அவர்கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், சொல்லுங்க. ஹலோ, உங்களோட பேரு, உங்களோட கம்பெனி பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. என் பேரு ரமேஷ். எங்க கம்பெனி பேரு வந்து ஆக்சுவலி கம்பெனி பேரு வந்து கிரைஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே. பட் எங்க பிராண்ட் நேம் வந்து ரூஃப்மேட். ரூஃப்மேட் நாங்க இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு கடந்த 30 வருஷமா நாங்க எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில. முதல்ல நாங்க ஆரம்பிச்சது வந்து சிங்கிள் ஸ்கின் சொல்லுவாங்க, அதாவது சாதா கலர் கோட்டட் ஸ்டீல் ரூஃபிங் ஷீட் தான் நாங்க மேனுஃபேக்சர் பண்ணி ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கடந்த ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இப்போதைய புது ட்ரெண்டான சாண்ட்விச் ரூஃப் என்கிற ரூஃபிங் ஷீட் நாங்க மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சோம். அது வந்து இப்போ இன்னும் ஃபியூச்சர் அந்த ப்ராடக்ட் தான் இந்த ஃபியூச்சர். அதனாலதான் நாங்க அந்த ப்ராடக்டை தேர்ந்தெடுத்தோம். இது வந்து கேரளாவில் திருச்சூர்ங்கிற இடத்துல நாங்க இருக்கிறோம். இந்த கம்பெனிக்கு வந்து நீங்க வந்து முதல்ல இந்த கம்பெனியோட ஒரு இது என்னன்னா, ஒரு பெக்யூலாரிட்டி என்னன்னா, இந்த சாண்ட்விச் ரூஃபிங் ஷீட் மேனுஃபேக்சரிங் ப்ரோசஸ் வந்து நாங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் லைன்ல தான் பண்றோம். அதுக்கு வந்து கண்டினியூஸ் லைன் சொல்லுவாங்க. டிஸ்கண்டினியூஸ் லைன் கூட வேற இருக்கு. ஆனா கண்டினியூஸ் லைன் கேரளாவிலே எங்களுக்கு தான் ஒரே கம்பெனி. இப்போதைக்கு நாங்க மட்டும்தான் தயாரிக்கிறோம் அந்த முறையில. அதாவது வந்து கண்டினியூஸ் லைன் ஆட்டோமேட்டிக் லைன் டெக்னாலஜில நாங்க தான் தயாரிக்கிறோம். எங்க மெஷினரி வந்து பூரா இம்போர்ட்டட் மெஷினரி தான். இந்த ப்ராடக்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹைலைட் என்னன்னா, நம்ம இது ஏன் நீங்க சாண்ட்விச் ரூஃப் யூஸ் பண்ணோம், நீங்க அது ஏன் யூஸ் பண்ணுங்கிறதுக்காக மெயின் ரீசன் வந்து, நீங்க இந்த ரூஃபிங் ஷீட் போட்டீங்கன்னா உங்களுக்கு சூடு கம்மியாகும், உள்ள டெம்பரேச்சர் கம்மியாயிட்டு வரும். அப்புறம் வந்து நாய்ஸ் கம்மியாயிட்டு வரும். அதாவது வந்து இப்ப நீங்க சாதா ஷீட் போட்டீங்கன்னா ரேடியேஷன்ல உங்களுக்கு ஹீட் ஜாஸ்தியா தான் உள்ள வரும். இது எப்படின்னா உங்களுக்கு அந்த தெர்மல் இன்சுலேஷன் சொல்லுவாங்க. அந்த சாண்ட்விச் பாலியூரித்தேன் பஃப் தான் நாங்க யூஸ் பண்றோம். பாலியூரித்தேன் பஃப் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ரேடியேஷன் கம்மியாகும். தெர்மலி இன்சுலேட்டட்னு சொல்லுவாங்க அதுக்கு. அப்புறம் வந்து சத்தம் எப்படின்னா, உங்களுக்கு மழை பெய்யற போது அந்த மாதிரியான இந்த டின் ஷீட்ல மழை கீழே விழும்போது பெரிய ரொம்ப சத்தமா இருக்கும். இது வந்து அந்த சத்தம் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு சத்தம் இருக்காது. அப்புறம் ஹீட் ரிடக்ஷன், இந்த 2 பாயிண்ட் தான் மெயினா இந்த சாண்ட்விச் ரூஃப் யூஸ் பண்றதுக்கான மிக இம்பார்ட்டன்டான ரீசன். அப்புறம் வந்து இதுல இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாங்க இப்ப இது 3 திக்னஸ் இதுல தயாரிக்கிறோம். இதுதான் சாண்ட்விச் ரூஃப்ங்கிற ரூஃப், இதுதான் பஃப். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு ஒரு கலர் கோட்டட் ஸ்டீல் ஷீட் இருக்கும், பாட்டம் வந்து ஒரு கலர் கோட்டட் ஸ்டீல் ரூஃப். இதோட திக்னஸ் வந்து இது வந்து 50 mm. நாங்க 3 திக்னஸ்ல தான் தயாரிக்கிறோம், 20 mm, 30 mm, 50 mm. அது நீங்க திக்னஸ் ஜாஸ்தியான ப்ராடக்ட் யூஸ், அதாவது 50 mm உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மோஸ்ட் அதுல வந்து இருக்கிற அட்வான்டேஜ் உங்களுக்கு மிக நாய்ஸும் கம்மியா இருக்கும். அப்புறம் 30 mm யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாகும். 20 ஆகும்போது கொஞ்சம் கம்மியாகும். ஆனா அதை 50 யூஸ் பண்ணா உங்களுக்கு பக்காவா இப்ப இந்த சொன்ன நாங்க அந்த ஹீட் ரிடக்ஷன் அப்புறம் சவுண்ட் ரிடக்ஷன் இதெல்லாம் கம்மியாயிட்டு தான் வரும். யூஸ் பண்ற ஷீட்டிங் இது வந்து கலர் கோட்டட் ஸ்டீல் சொல்லுவாங்க. அதாவது ப்ரீ பெயிண்டட் காயில்ஸ் வந்து நாங்க இதை ஷீட் மாதிரி தயாரிக்கிறோம். இது பூரா ஆட்டோமேட்டிக் லைன்ல தான் வரும். உங்களுக்கு நம்ம இதுல ப்ரொடக்ஷன் டைம்ல இத நீங்க இத ஹேண்ட்லிங் யாருமே பண்றது கிடையாது. பூரா நீங்க அந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த மெஷின்ல ஃபீட் பண்ணா உங்களுக்கு வெளியில ஷீட்டா தான் வந்துடும். அப்புறம் இதுல இன்னொரு இது என்னன்னா, இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் என்னன்னா, இந்த மெட்டீரியலுக்கு வந்து நாங்க 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். அதாவது இதுல உங்களுக்கு ரஸ்டிங் வராது, துரும்பு எடுக்காது இதுல. அப்புறம் வந்து இந்த பஃப்க்கு நாங்க வாரண்டி கொடுக்குறோம் 10 வருஷம். அதாவது இது 10 வருஷத்துக்கு இதுக்கு எது டேமேஜுமே வராது, இப்படியே இருக்கும். அது
இன்னும் ஜாஸ்தி நிக்கும். ஆனா மினிமம் வந்து 10 இயர்ஸ் எங்களால கொடுக்க எங்களுக்கு கம்பெனி இப்ப இது பண்ணிருக்காங்க. அதனால இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு கம்பெனியும் உங்களுக்கு வாரண்டி கொடுக்கறது கிடையாது. ரூஃப்மேட் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வாரண்டி கொடுக்கறாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இதுல யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த போலியுரித்தேன்ங்கிறது நாங்க யூஸ் பண்றது BASFங்கிற ஒரு கம்பெனி. அது வந்து ஜெர்மன் கம்பெனி, உலகிலேயே மிக பெயர் வாய்ந்த கம்பெனி. அவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க உலகத்துல. அப்ப இந்தியாவில நாங்க BASF ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றோம். கெமிக்கல் சப்ளை பண்றது வந்து BASFங்கிற கம்பெனி. அப்புறம் வந்து ஸ்டீல்ஸ், இந்த ஷீட் நீங்க பாத்தீங்கன்னா இது நாங்க வந்து மெயினா நாங்க யூஸ் பண்றது வந்து டாடா ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம். அதாவது டாடா ப்ளூஸ்கோப் கலர் பாண்ட் ஒரு பிராண்ட் இருக்கு, அது ஒண்ணு. அப்புறம் வந்து டாடா ஸ்டீல்ஸ் ஒரு பிராண்ட் இருக்கு, அந்த பிராண்ட். அப்புறம் JSW ஸ்டீல்ஸ் AZ150ங்கிற ஒரு பிராண்ட் கூட நாங்க யூஸ் பண்றோம். அதாவது நாங்க இதுல யூஸ் பண்றது பூரா எல்லாம் மிக வாய்ந்த ரொம்ப பேரு போன மெட்டீரியல்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். உங்களுக்கு அதுல என்ன, உங்களுக்கு அதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா உங்களுக்கு இந்த ரஸ்ட் வராது. அதாவது ஆமா, இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. அதாவது அதுக்கு வந்து ஆலிவ் ஜிங்க்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மல் GI ஷீட்டுக்கு மேல வந்து அவங்க அலுமினியம், ஜிங்க், அப்புறம் வந்து சிலிகான், இந்த மூணும் கோட் பண்ணுவாங்க. அதனால இன்னும் அது ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகும், குறும்பு ரொம்ப ஜாஸ்தியா ரெசிஸ்ட் பண்ணும். அப்புறம் வந்து இந்த திக்னஸ், இதுக்கெல்லாம் ஒரு திக்னஸ் இருக்கு இந்த ஷீட்டுக்கு. அதாவது 0.35, 0.40, 0.45 அந்த மாதிரி நிறைய வெரைட்டி உங்களுக்கு அது வரும்போது அதெல்லாம் பக்கா திக்னஸா இருக்கும். 0.45 டாடா ஸ்டீல் நீங்க பாத்தீங்கன்னா 0.45 கரெக்டா 45 இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும், கம்மி இருக்காது. ஏன்னா அதுல எல்லாம் நிறைய உங்களுக்கு நிறைய ஏமாத்து வேலை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கஸ்டமர் 4.5 கேட்டா நாங்க 4.2 கொடுக்கலாம். அதெல்லாம் நம்ம யாருக்கும் பார்த்தா தெரியாது. அதுல ரேட்டு கம்மியா சொல்லி நம்ம கஸ்டமரை ஏமாத்தலாம். நாங்க அந்த மாதிரி பண்றது கிடையாது. நாங்க உங்களுக்கு 4.5 ஒரு கஸ்டமர் 0.45 mm ஷீட்டு கேட்டா அது கரெக்டா 4.5 mm தான் நாங்க கொடுப்போம். அது நாங்களும் எங்களோடும் கம்பெனியோடு கூட அந்த இதுதான். டாடா ஸ்டீல் எல்லாம் அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் அவங்க மார்க்கெட் பண்ணுவாங்க. இப்ப இதுல நமக்கு 0.45 இது இருக்குங்களா இல்ல 0.50 இதுல யூஸ் 0.60 வரைக்கும் இருக்கு. ஆமா, அது பாட்டம் வந்து நார்மலி 0.35 தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஜாஸ்தி கூட யூஸ் பண்ணலாம், அது எதுவும் ஆட்சேபனை கிடையாது. இது வந்து 0.35. இது உங்களுக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்கு. மேல டாப் ஷீட் வந்து 3.5 ஆரம்பிச்சு 0.60 mm வரை உங்களுக்கு யூஸ். அது வந்து நம்ம கஸ்டமைசபிள், நம்ம கஸ்டமைஸ் எல்லாம் கஸ்டமைஸ் தான். அது வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், லெங்த் கூட கஸ்டமைஸ் தான். வித் தான் ஸ்டாண்டர்ட் வித். அதாவது 1100 mm வரும், ஒரு அடி 10 வரும், அது 10 இன்ச்சு வரும். அது ஸ்டாண்டர்டு. லெங்த் கஸ்டமர் லெங்த், கஸ்டமர் உங்களுக்கு எந்த லெங்த் வேணும், உங்களுக்கு 5 அடி, 5.5 அடி, 5.25 அடி, 6 அடி, 6.5 அடி, எந்த லெங்த் கேட்டாலும் நாங்க உங்களுக்கு சப்ளை பண்ணி கொடுப்போம். அதனால உங்களுக்கு மெட்டீரியல் வேஸ்டேஜ் வராது. நீங்க வந்து மிந்தியில எப்படின்னா உங்களுக்கு ஒரு 11 அடி ஷீட் வாங்கினா நீங்க 12 அடி ஷீட் தான் வாங்கணும், ஒரு அடி கட் பண்ணும், அந்த ஒரு அடி வேஸ்டேஜ். இப்ப உங்களுக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு எந்த கஸ்டமர் எந்த லெங்த் கேக்குறாங்களோ அந்த லெங்த்ல நாங்க மெட்டீரியல் கொடுக்க முடியும். சார், இப்ப இதோட இன்ஸ்டாலேஷன் நமக்கு வந்து எப்படிங்க சார் இருக்கும்? இப்ப நமக்கு ஸ்க்ரூ டைப்பா இல்ல எப்படி? ஸ்க்ரூ டைப் தான். அதாவது நார்மலி நம்ம வந்து ட்ரஸ் போட்டு அது மேல நம்ம நார்மல் ஷீட் எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் இது யூஸ். அது ஸ்க்ரூ ஸ்பெஷல் ஸ்க்ரூஸ் இருக்கு, ஏன்னா திக்னஸ் ஜாஸ்தி, அதனால அதுக்கு ஸ்க்ரூ எங்ககிட்ட இருக்கு, நாங்களே சப்ளை பண்றோம். அது உங்களுக்கு வந்து இந்த திக்னஸ் பொறுத்து இந்த இடத்துல தான் ஸ்க்ரூ பண்ணும். அப்போ வந்து உங்களுக்கு எல்லா திக்னஸ் சைஸுக்கும் சேர்ந்த ஸ்க்ரூ எங்ககிட்ட இருக்கு, நாங்களே சப்ளை பண்ணுவோம். ஏன்னா இந்த ஜோனுக்கு பேரு நம்ம கிரஸ்ட்னு சொல்லுவோம், இது வேலின்னு சொல்லுவோம். கிரஸ்ட்ல தான் ஸ்க்ரூ பண்ணோம். அது நார்மலி எல்லா ஷீட்டும் அப்படிதான் பண்ணுவோம். இப்ப நமக்கு இந்த ப்ராடக்ட் நீங்க எங்கெங்க நம்ம வந்து சப்ளை பண்ண முடியும்? இப்ப நாங்க எந்த இடத்துல வேணா சப்ளை பண்ணலாம். நாங்க இப்போதைக்கு வந்து கேரளா ஃபுல்லா சப்ளை பண்றோம். தமிழ்நாடு ஒரு 75% தமிழ்நாடு நாங்க கவர் பண்றோம். ஒரு 30-40% கர்நாடகா நாங்க சப்ளை பண்றோம். அப்புறம் கொஞ்சம் ஹைதராபாத் அந்த மாதிரி ஆந்திராவில சில இடங்கள்ல நாங்க சப்ளை பண்றோம். அது ஃபுல்லா ஆகல இன்னும். பட் அது இப்போதைக்கு நம்ம இந்த 3 ஸ்டேட்லயும் நம்ம எங்க வேணா அவைலபிலிட்டி இருக்கு. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு இந்த நார்மலி நீங்க இந்த சாண்ட்விச் ரூஃபே வேற யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா அவங்க மினிமம் டைம் சொல்லுவாங்க டெலிவரி. அதாவது வந்து 10 days 15 days அந்த மாதிரி கேட்பாங்க. நாங்க உங்களுக்கு 48 hours உங்களுக்கு டெலிவரி கொடுப்போம். ஆமா, நீங்க கன்ஃபர்ம்ட் ஆர்டர் வித் பேமெண்ட் எங்களுக்கு வந்துருச்சுன்னா 48 hours உங்க எங்கன்னா நாங்க டெலிவரி கொடுப்போம். டெலிவரி வந்து நார்மலி உங்க குவான்டிட்டி இருந்தா, ஒரு ஸ்பெசிஃபைட் குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நாங்க ஃப்ரீ டெலிவரி கொடுப்போம். இல்லாட்டி அது கஸ்டமர் பேர் பண்ணோம் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ். எங்களுக்கு ஒரு 10,000 square feet இருந்துச்சுன்னா நாங்களே கம்பெனி எக்ஸ்பென்ஸ்லயே டெலிவரி கொடுத்துருவோம், சைட்லயே டெலிவரி கொடுக்கலாம்.
ஓகே, இப்போ இது எவ்வளவு பிரைசிங் சார் நமக்கு வருது? பிரைஸ் வந்து உங்களுக்கு எல்லாம் அந்த திக்னஸ் பேஸ் பண்ணி தான் பிரைஸ் வரும். அதாவது வந்து நான் இதை முந்தி உங்ககிட்ட சொன்ன மாதிரி பப் திக்னஸ் வந்து 20 mm, 30 mm, 50 mm 3 சைஸ்ல வரும். அப்புறம் வந்து இந்த ஷீட் டாப் ஷீட் பாட்டம் ஷீட் அது டிஃபரெண்ட் திக்னஸ் சைஸ்ல வரும். அப்ப அதை பொறுத்த வரைக்கும் தான் ரேட் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போனா எப்படியும் வந்து மினிமம் பிரைஸ் வந்து ஒரு 125 rupeesல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அது அப் டு 200 rupees வரைக்கும் இருக்கு. அது டிஃபரெண்ட் திக்னஸ் சைஸ்க்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைஸ் மாறிட்டு. ஆனா நீங்க உங்களுக்கு ஃபுல் அட்வான்டேஜ் கிடைக்கணும்னா நீங்க 50 மேக்ஸிமம் திக்னஸ் சைஸ் தான் போடணும். அது மாதிரி டாப் ஷீட்டும் நீங்க நல்ல திக்னஸ் சைஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வருஷம் அது டேமேஜ் இல்லாம உங்களுக்கு அது லாஸ்ட் பண்ணும். அதுதான் இந்த பியூ சாண்ட்விச் இதை வந்து நம்ம எங்க வந்து நம்ம வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் சார்? எந்தெந்த ஏரியாக்கு எந்த ஏரியால வேணா நாங்க யூஸ் பண்ணலாம். இப்ப நார்மலி மிந்தி நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து பெரிய பெரிய மால்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ், ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ் தான் இப்போ ஜாஸ்தி இருக்காங்க. ஏன்னா இப்ப ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப அது ஒரு ஸ்டாட்யூட்டரி கம்பல்ஷனே இருக்கு, பியூ சாண்ட்விச் தான் யூஸ் பண்ணலாம். அப்ப அதனால அவங்க ரெகுலரா ஆர்டர் வருது எங்களுக்கு. இப்ப ஆனா இப்ப டொமஸ்டிக் யூஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தர் வந்து கேக்குறாங்க சின்ன சின்ன ஏரியா. ஏன்னா இப்ப சம்மர் எல்லாம் ரொம்ப சூடு ஜாஸ்தி ஆயிட்டே வருது. இங்க கேரளாவில பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல நீங்க இன்னும் பல இடங்களையும் பாத்தீங்கன்னா மழை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்ப சத்தம் ப்ராப்ளம், ஹீட் ப்ராப்ளம், இதுக்கெல்லாம் வந்து இப்ப நிறைய டொமஸ்டிக் ஏரியாவே நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்ப இந்த பியூ சாண்ட்விச் இல்லாம நம்ம என்னென்ன மெட்டீரியல் நம்ம எங்களுக்கு ஆர்டினரி எல்லா ரூஃபிங் ஆக்சசரிஸ் ரூஃபிங் ஷீட்டும் நாங்க தயார் பண்றோம். அதாவது வந்து நார்மல் ஷீட் நம்ம சிங்கிள் ஸ்கின் சொல்லுவாங்க, ட்ரஃபோர்ட் ஷீட், ஆர்டினரி ட்ரஃபோர்ட் ஷீட், டைல் டிசைன் இருக்கு எங்களுக்கு. அப்புறம் கிளாடிங் ஷீட்ஸ் இருக்கு, கட்டர், அப்புறம் வந்து இது ரிட்ஜ், ஸ்க்ரூஸ் கூட நாங்க எங்க பிராண்டே இருக்கு. ரூஃப் எல்லாம் கேரண்டி. அது வந்து நமக்கு எஸ்எஸ்ங்களா இல்ல என்ன? எஸ்எஸ் இருக்கு, அப்புறம் வந்து இது ஜிங்க் இருக்கு, அப்புறம் வந்து ருஸ்பர்ட்னு ஒரு புது டைப் வருது. அது இந்த கொரோஷன் ரெசிஸ்டன்ட், அதாவது உங்களுக்கு ரொம்ப வருஷம் அது கொரோஷன் ரெசிஸ்டன்ட். அதெல்லாம் 1500 hours சால்ட் வாட்டர் டெஸ்ட். அதனால உங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையும் வராது. எல்லாமே எங்க பிராண்ட்லயே வருது. எல்லாமே நாங்க ஒரு கஸ்டமர் எங்க கிட்ட வந்தாங்கன்னா அவருக்கு வெளியில எதுவுமே வாங்க தேவை இருக்காது. பூரா எல்லா ஐட்டம்ஸும் நாங்களே சப்ளை பண்ணுவோம். அதுவும் வித் கேரண்டி, லிமிடெட் மினிமம் பீரியட்ல நாங்க சப்ளை பண்ணுவோம். இப்ப நமக்கு மேல இருக்க அந்த ஷீட்டோட கலர்ஸ் நமக்கு என்ன வேணாலும் உங்களுக்கு வந்து அது இன்னொரு வெரைட்டி, அது எங்க ஸ்பெஷாலிட்டி, அது வேற யாருக்குமே கொடுக்க முடியாதது. நாங்க வந்து 28 கலர் டிஃபரெண்ட் கலர்ஸ் வச்சிருக்கோம். 28? ஆமா. இப்ப நீங்க நார்மலி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மேனுபேக்சர் கிட்ட யாருக்கே போனீங்கன்னா ஒரு 3-4 கலர்ஸ்க்கு மேல இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 5 கலர்ஸ் தான். ஆனா எங்களுக்கு 28 கலர் நாங்க இதுல டிஃபரெண்ட் கலர்ஸ் நாங்க கொடுப்போம். அதாவது சாய்ஸ் நிறைய இருக்கு கஸ்டமருக்கு. ஏன்னா ஒரு டிஃபரன்ஸ் இப்ப நீங்க இப்ப நம்ம நார்மலி பாக்குற கலரை விட்டு உங்களுக்கு புது புது கலர். இதுலயே வந்து உங்களுக்கு இது கிளாசி பினிஷ், இதுலயே வந்து மேட் பினிஷ் கொடுக்க முடியும். அதுவும் எங்களுக்கு நிறைய வெரைட்டி கொடுக்க முடியும். அதனால எல்லாத்துலயுமே நாங்க ஸ்பெஷாலிட்டி எங்க ப்ராடக்ட்ல எப்படிங்க பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். உங்களுக்கு இன்னொரு வேற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இதுல மிக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதுதான். இதுல யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்ஸ் தான் அதுல மெயின். இப்ப வந்து ரூஃப் மேட் சாண்ட்விச் ரூஃப் சாண்ட்விச் பேனல், இதோட அட்வான்டேஜஸ் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, முதலாவது வந்து இந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறது 100% ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் லைன். அதுக்கு கண்டினியூஸ் லைன் சொல்லுவாங்க. அது இப்போதைக்கு வந்து கேரளாவில் எங்க கம்பெனி மட்டும்தான் இருக்கு. அதுலதான் இந்த ப்ராடக்ட் நாங்க தயார் பண்றோம். அப்புறம் வந்து இந்த ப்ராடக்டோட அட்வான்டேஜ் என்னன்னா, மெயின் அட்வான்டேஜ் வந்து இது ஹீட் ரெசிஸ்டன்ட். அதாவது உங்களுக்கு தெர்மல் இன்சுலேஷன் இருக்கு. இதுல தெர்மல் இன்சுலேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு அவுட் சைட் டெம்பரேச்சர் நீங்க பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா தான் ஃபீல் பண்ணும். அப்புறம் நாய்ஸ் ரிடக்ஷன், நாய்ஸ் இருக்காது உங்களுக்கு. ஸ்பெஷலா மழை பெய்யும் போது அந்த டின் ஷீட்ல வந்து மழை தண்ணி விழுற சத்தம் உங்களுக்கு ஃபீல் பண்ணாது. அப்ப அந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க லாரங்கள்ல பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க ஒரு மால் இல்லாட்டி தியேட்டர் இல்லாட்டி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் இந்த ஷீட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவன் எலக்ட்ரிசிட்டி பில்லு கூட ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு கம்மியாகி வரும். ஏன்னா இது ஆல்ரெடி தெர்மல் இன்சுலேஷன் இருக்கு. இதுல கஸ்டமர் அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இதுல என்னன்னா, நாங்க யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் கம்பெனி ரா மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்றோம். இந்த கலர் கோட்டட் ஸ்டீல் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டாடா ப்ளூஸ்கோப் கலர் பாண்ட்ங்கிற பிராண்டு, அப்புறம் டாடா ஸ்டீல்ஸ், அப்புறம் JSW ஸ்டீல்ஸ், இந்த கம்பெனி மெட்டீரியல்ஸ் நாங்க இதுல யூஸ் பண்ணுவோம். பஃப் வந்து நாங்க யூஸ் பண்றது BASF, அது உலகிலேயே மிகப்பெரிய கம்பெனி, ஜெர்மன் கம்பெனி. நாங்க எங்களுக்கு எங்க மெஷின்ஸ் எல்லாம் இம்போர்ட்டட் மெஷின்ஸ், அதனால எல்லாம் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கஸ்டமருக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, 10 year வாரண்டி.
ஒரு கம்பெனியும் கொடுக்காத வாரண்டி நாங்க கஸ்டமருக்கு கொடுக்கறோம். 10 வருஷம் வாரண்டி. வாரண்டி வந்து ஒண்ணு மெயினா துரும்பு வராது. செகண்ட் திங், இந்த பஃப் உங்களுக்கு வருஷம் மிக நிறைய வருஷம் இது லாஸ்ட் பண்ணும், டேமேஜ் எதுவும் இல்லாம. அப்புறம் இன்னொன்னு வந்து கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் டெலிவரி டைம். நார்மலி 10-15 டேஸ் எல்லாம் உங்களுக்கு டெலிவரி டைம், ஈவன் 20 டேஸும் கேட்கறாங்க. பட் எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நாங்க கன்ஃபர்ம்ட் ஆர்டர் நீங்க கஸ்டமர் கொடுத்தா வித்தின் 48 ஹவர்ஸ் நாங்க டெலிவர் பண்ணுவோம். டெலிவரினா உங்களுக்கு ஒரு மினிமம் குவான்டிட்டி இருக்கு. அந்த குவான்டிட்டி அதாவது ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் அபவ் இருந்தா நாங்களே ஃப்ரீ டெலிவரி கொடுப்போம். இல்லாதி போனா டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்ட்ரா வரும், குவான்டிட்டி கம்மியானா. அப்புறம் வந்து இந்த ப்ராடக்டோட இன்னொரு இது என்னன்னா, உங்களுக்கு இதோட லைஃப் தான் மெயினா நம்ம பார்க்க வேண்டியது. அப்புறம் வந்து கஸ்டமர் லெங்த், நாங்க ஒரு கஸ்டமருக்கு எந்த லெங்த் தேவைப்படுதோ அந்த லெங்த் நாங்க சப்ளை பண்ணுவோம். இப்ப எனக்கு ப்ரொடக்ஷன் லைன் எனக்கு நாம பார்ப்போம், ப்ரொடக்ஷன் லைன் பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் தான் பாக்குறோம். அதாவது சாண்ட்விச் ரூஃபிங் பேனல் அங்க மெட்டீரியல் ஃபீட் பண்ணியாச்சு. ஃபீட் தான் கடைசி. இந்த எண்டு தான் ஷீட் வந்து ஃபார்ம் ஆகி இங்கதான் கட்டிங் நடக்க போகும். உங்களுக்கு வந்து இந்த ரூஃப்மேட்டோட PU சாண்ட்விச் பேனல் பத்தின டீடைல்ஸ் வந்து இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிருங்க. அப்படி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மெட்டீரியல் பத்தின என்கொயரிஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து கீழே இருக்க கான்டாக்ட் நம்பரை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.